ஒன்னும் இல்ல அத்தை. போன வருஷம் பார்த்த அதே லெட்டர் மாதிரி இருக்கு. கல்வி உதவி, மருத்துவ உதவின்னு மட்டும் இருக்கட்டும், தொழில் உபகரணங்கள் வழங்குவோம்னு இருக்கிறத மாத்துங்கன்னு சொல்லியிருந்தேனே. நீங்க என்னடான்னா இதே வருஷமும் அதே போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆஹா, என்ன இவ லெட்டர் படிச்சு பாக்குறது மட்டும் இல்லாம போன வருஷம் சொன்னதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சு கேக்குறா. இது தப்பாச்சே. என்ன அத்தை யோசிக்கிறீங்க? அது என்னன்னு எனக்கு தெரியல வள்ளி. இதெல்லாம் ரத்தனம் தான் ரெடி பண்ணி கொடுப்பான். நான் அப்படியே எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருவேன். போன தடவை நீ சொன்னத நான் ரத்தனத்துக்கிட்ட சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் அவன் மாத்தாம விட்டுருக்கான்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். சரி வள்ளி, எதுக்கும் நான் ரத்தனத்துக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுறேன். அப்புறமா நீ ஐயோ கையெழுத்து. அத்தை, அப்பா தான் இந்த லெட்டரை ரெடி பண்ணாங்களா? ஏமா பின்ன நானா பண்ண போறேன்? எனக்கு இந்த விவரம் எல்லாம் என்ன தெரியும் சொல்லு. சரிம்மா, நீ அந்த லெட்டரை கொடு. நான் ரத்தனத்துக்கிட்ட காட்டி என்னப்பா இதெல்லாம் வள்ளி சொன்னதை மாத்தாம இருக்கேன்னு கேட்டுட்டு வந்தேன். ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்பா அதை விட்டுருக்காருன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதை ஏங்கா கேட்குற? ஒரு மீட்டிங்காக வெளியூர் போயிருந்தோம். அங்கே நம்ம தொண்டர்கள் என்னைய விடவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் வர வழியில் வேற 2-3 ஊரில் கொடி ஏற்றணும்னு சொல்லி என்னைய பார்த்து மடக்கிட்டாங்கக்கா. என்ன வேலா, இதெல்லாம் நீ தானே பாத்துக்கணும். முன்கூட்டியே தேதி வாங்காத நிகழ்ச்சிக்கெல்லாம் எதுக்கு தம்பியை கூட்டிட்டு போற? இல்லம்மா. அக்கா அக்கா, வேலு மேலே எந்த தப்பும் இல்லை. சொல்ல போனா இவன் மட்டும் இல்லைன்னா இந்த ட்ரிப்பே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குக்கா. இவன் தான் தொண்டர்களை சமாளிச்சு என்னைய கூட்டிட்டு வந்திருக்கான். நல்ல விஷயம்தான் ரத்னம். நான் எதுக்கு சொல்றேன்னா, உன் உடம்பு கண்டிஷனுக்கு உனக்கு அலைச்சல் ஒத்துக்காதுல்ல. சரிங்கம்மா, இனிமே நான் கொஞ்சம் கவனமா இருக்கேன். இப்ப கொஞ்சம் ஐயாவை ரெஸ்ட் எடுக்க விட்டா நல்லா இருக்கும். சரிப்பா ரத்னம், நீ போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. இல்லக்கா, நாங்க வர வழியில சாப்பிட்டோம். நீ சாப்பிட்டியாக்கா? நான் சாப்பிட்டுட்டேன் ரத்னம். நீ வந்ததும் உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தூங்கலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரிக்கா, நீ போய் தூங்கு, காலையில பாத்துக்கலாம். சரி ரத்னம், நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. சரிக்கா. வேலு, நீயும் பார்த்து போப்பா. சரிங்கம்மா. சரிக்கா, நீ போ. டேய் வேலு, ஐயா நீ கிளம்புடா, ரொம்ப நேரம் ஆச்சு. உங்க அம்மா வேற 2-3 தடவை ஃபோன் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படிங்க ஐயா அம்மா தான் ஃபோன் பண்ணிச்சுன்னு கரெக்டா சொல்றீங்க? டேய், நீ போனை அட்டன் பண்ணாம கட் பண்ணும் போதே தெரியும்டா அதுவும் அம்மான்னு. நீ எப்பவுமே அப்படி கட் பண்ணாதடா. புள்ள நேரத்துக்கு வீடு வந்து சேரலன்னா எந்த அம்மாக்குமே கவலையா தான்டா இருக்கும். சரிங்கய்யா, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். சரி, பார்த்து போய். சரிங்க. பூஜை பண்ணுவீங்க போய் உங்க அப்பா மேல இருக்கிற பக்தியை காட்டுற நேரமா அது? அமைக்க விடுங்க மேடம். ஐயா, இப்ப எப்படி இருக்கீங்கய்யா? பரவாயில்லையாங்கய்யா? டேய் வேலு, நல்லா இருக்குடா. ஆனாலும் உன்னோட கை எப்படி எவ்வளோ சாஃப்டா இருக்கு. ஏதோ ஒரு குழந்தை கை மாதிரியே ஃபீல் ஆகுதுடா. அதுவாங்கய்யா, உங்களுக்காக கொஞ்சம் மெதுவா பிடிச்சி வர இல்லைங்கய்யா, அதனால உங்களுக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேங்க. டேய், சும்மா சொல்லக்கூடாதுடா. உண்மையிலேயே நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கு. நீ டெய்லி இப்படி பண்ணா கூட நல்லா இருக்கும்னு தான் தோணுது. அதுக்கு என்னங்க ஐயா, பிடிச்சி விட்டுட்டா போச்சு.
ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஏய் என்னது வேற கை பிடிச்ச மாதிரி இருக்கு? ஐயா ஃபர்ஸ்ட் சாஃப்டா பிடிச்சு விட்டேங்க ஐயா, இப்போ கொஞ்சம் அழுத்தமா பிடிச்சு விடுறேன். அப்படியா? அதனால உங்களுக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி. தம்பி, என்ன வேலு, தம்பிக்கு லெக் மசாஜா? ஆமாங்க. நீ ஏங்க தூங்காம இங்க வந்த? தூங்கலாம் தான் தம்பி போனேன். நீ கால் வலிக்குதுன்னு சொன்னல, புடிச்சு விடலான்னு வந்தேன். பார்த்தா வேலை முந்திக்கிட்டான். அவனை பத்தி உனக்கு தெரியாதாக்கா? எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அதை உடனே சரி பண்ணிடணும், இல்லைன்னா அவனால நிம்மதியாவே இருக்க முடியாது. அது தெரிஞ்சது தானே. வேலை உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது. ஏன் வேலு, ஐயாவை நல்லா காக்கா பிடிக்கிற. என்னங்கம்மா? ஒண்ணு இல்லப்பா, ஐயாக்கு நல்லா காலை புடிச்சு விடுறேன்னு சொன்னேன். சரிங்கம்மா. சரி தம்பி, நீ நல்லா ரெஸ்ட் எடு. சரிக்கா, நீ போய் தூங்கு, காலையில் பார்ப்போம். நாளைக்கு நான் ஆஃபீஸுக்கு போக மாட்டேன்க்கா, வீட்டில இருந்தே வேலையை கவனிக்க போகிறேன்.